ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நாம் தேவனை மறக்காதபடி அவரை உறுதியாய் நம்பி வாழ்கிற போது நிச்சயமாக அவர் நம் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் நீக்கி நம்மை ரட்சிப்பார். நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய வழிகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குமானால் அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி நம் குறைவை நிறைவாக்கி நமக்கு நிறைவான வாழ்வு தருவார். மனிதர்கள் மாறலாம், மனம் மாற அவர் மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் தேவன் அவர்கள் எண்ணத்தை பாழாக்கி நம்மை காப்பாற்றி நமக்கு நீதி செய்வார். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். நம் ஆத்மாவுக்கு எந்த சேதமும் வராமல் காப்பாற்றுகிறவர் இயேசுவே. நமக்கு சமாதானம் தந்து நம்மோடு கடைசி வரை அவர் இருப்பார். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னை சுத்திகரியும், என் மனதை புதிதாக்கும், ஆசீர்வதியும். ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.